மணல் கான்ட்ராக்ட் எஸ்ஆர் குரூப்பிடமிருந்து கைமாறுவதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. சமீப காலமாக ஆளும் அரசுக்கே படியளக்கும் அட்சய பாத்திரமாக விளங்கியது ஆற்று மணல்தான். ஆட்சி மாறினாலும் ஆற்று மணல் விவகாரம்தான் மாறாமல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்தில் தற்போது மணல் அள்ளுவதற்கான மொத்த உரிமையை பெற்றிருக்கும் மணல் ராமச்சந்திரன் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சேகரெட்டி ஆகியோருக்கு மிகவும் நெருக்கமானவர். சசிகலா துணையோடு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பெற்ற மணல் அள்ளும் உரிமை ஆட்சி மாறிய நிலையிலும் தொடர்ந்து வந்த நிலையில் தற்போது அதில் அதிரடி மாற்றங்கள் நிகழப்போவதாக கூறப்படுகிறது. இது பரமத்தி வேலூரைச் சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு கைமாறப் போவதாகவும் கூறப்படுகிறது. இந்த மாற்றத்திற்கு காரணமே அமலாக்கத்துறையின் சமீபத்திய நடவடிக்கைகள் தான் எனவும், தமிழகம் முழுவதும் செயல்படும் 28 குவாரிகளில் 490 ஏக்கரில் மணல் அள்ள நீர்வளத்துறையின் அனுமதியை பெற்றிருக்கும் புதுக்கோட்டை ராமச்சந்திரன், திண்டுக்கல் ரத்தினம், புதுக்கோட்டை கரிகாலன் இவர்களிடம்தான் தமிழகம் முழுவதற்குமான மொத்த கான்ட்ராக்டரும் இருந்துள்ளது. இதில் 2450 ஏக்கருக்கும் மேலாக இவர்கள் மணல் அள்ளி இருக்கிறார்கள் என்பதுதான் அமலாக்கத்துறை முன்வைத்திருக்கும் மிக முக்கியமான குற்றச்சாட்டு. நீர்வளத்துறையின் பதிவேடுகளின்படி இவர்கள் அள்ளிய மணலின் அளவு 4.5 லட்சம் யூனிட் என கூறப்படுகிறது. இவர்கள் மூலம் அரசுக்கு கிடைத்த வருமானம் 36.45 கோடி. முறைகேடாக மணல் கான்ட்ராக்டர்கள் அள்ளிய அளவின் தொகை 4730 கோடி ரூபாய் என அமலாக்கத்துறை அறிக்கை கூறுகிறது. ஒருவேளை உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்து எஸ்ஆர் குரூப்புக்கு எதிராக பாதகமான தீர்ப்பை வழங்கிவிட்டால் அது கட்சிக்கு அவப்பெயராகிவிடும் என்ற நோக்கத்தில் இந்த மாற்றத்தை செய்ய இருப்பதாகவும் கூறுகின்றனர். குறிப்பாக கடந்த 15 ஆண்டுகளாக மணல் பிசினஸில் அசைக்க முடியாத சக்தியாக ஆதிக்கம் செலுத்தி வந்த எஸ்ஆர் குரூப்பின் அதிகாரத்திற்கு பயம் காட்டியிருக்கிறது அமலாக்கத்துறை. இது ஆட்சிக்கும் கட்சிக்கும் களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில்தான் இந்த முடிவை கட்சி மேலிடம் எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது.